இந்த வருஷம் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூடவே அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவினுடைய தயவு நம்மையில் வந்திருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு மனுஷர் மேலும் தேவ தயவு இருந்தது. முதலில் தேவனுடைய தயவை பெற்றது யார் சொல்ல முடியுமா? முதலில் தேவனுடைய தயவை பெற்ற மனிதன் நோவா. அல்லேலூயா. நோவா ஃபவுண்ட் த ஃபேவர் ஆஃப் த லார்ட். முதல்ல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபைன்னு இருக்கு. ஆக்சுவலாக தயவு கிடைத்தது. அப்படி என்னால் முழு உலகத்தையும் அழித்து விட்டார், ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேல் இருக்கிற அந்த தயவு உங்க மேல வந்ததுனால இந்த முழு உலகமே அழிந்து போனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நோவாவை குடும்பத்தை காப்பாற்றினது போல உங்கள் குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய தயவு வந்தது. ஆண்டவர், நீ வா, நான் உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைத்து உன்னை வாக்குத்தத்தங்கள் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஒரே ஒரு மனிதனாக எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்தான். தேவ தயவு அவன் மேல் வந்தது. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த வருஷத்துக்குள்ள போறீங்க? நான் மனிதனை நம்பி போகல, நான் என் சுய பலத்தை நம்பி போகல, உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இந்த வருஷத்துக்குள்ள போகிறேன். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. என்னென்ன கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் முழுவதும் நீங்கள் அதை காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டதை, வேண்டினதை, விரும்பினதையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். தேவ தயவு உன்மேல் வந்தபடியினால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவ தயவு வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வசனம் இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தயவு வந்தபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ எகிப்தியருக்கு, எகிப்தில தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர் மேல், எகிப்து ஜனங்கள் மேலே நான் உனக்கு தயவு உண்டாக பண்ணுவேன். அப்படி தயவு கிடைத்தபடியினாலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது வெறுங்கையாக வரவில்லை, எகிப்தியரை கொள்ளையாடினார்கள். ஏனென்றால் தேவ தயவு அவர்கள் மேல் வந்தது. உங்கள் மேல தேவ தயவு வந்தது. இதுவரைக்கும் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை விடுதலையாக்க போகிறார். வெறுங்கையோடு வரப்போறதில்லை. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையை சொந்தமாக்கி கொண்டுதான் வரப்போகிறீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் உபத்திரவப்பட்டார்கள். ஆனால் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷ தயவு உனக்கு நான் உண்டாக பண்ணுவேன், எகிப்தியருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர்கள் கொடுப்பார்கள். அதுபோல அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டு வாங்கிட்டு தான் வெளியே வராங்க. ஆகவே தேவன் இதுவரைக்கும் எந்த இடத்தில் நீங்கள் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறீர்கள், அதே இடத்துல கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து அவர் அனுப்ப போகிறார். இந்த வருஷத்துல நீங்க சொன்ன சாட்சியை விட இனி வரப்போகிற வருஷத்துல நீங்கள் சொல்ல போற சாட்சி இன்னும் மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி வைத்து கொண்டிருக்கிறார். அதை விட ஒரு பெரிய சாட்சி ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இந்த தயவு உங்கள் மேலே வந்திருக்கிறது. இந்த தயவையில நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம வாசித்து நாம கர்த்தருடைய பந்தி எடுக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி, முதல்ல அவருடைய தயவு வந்ததுனால என்ன நடக்குதான்னு பாருங்க. இது பிதாவினுடைய தயவு.
குமாரனுடைய தயவு இருக்கு, ஆவியானவருடைய தயவு இருக்கு. இங்க பிதாவினுடைய தயவு தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவ தயவு உங்க மேல வந்துருச்சு. உங்களை என்னவா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதே அவர் தயவு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றீங்களே, எதனால? ஆண்டவர் நம்ம மேல வைத்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. இப்போ ஒருத்தவங்களை பார்த்த உடனே தயவு, இரக்கம், கிருபை, அன்பு எல்லாம் ஒன்று தான். ஆனால் தயவுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து நமக்கு ஒருத்தர் மேலே இறக்கப்படுவோம். சரி, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படி சொல்லி நம்ம அவங்கள பரிதாபப்படுவோம், அது வேற. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை முன்குறித்திருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த தயவு இப்போ உங்களுக்கு வைக்கல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அந்த தயவு உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல தேவ தயவு உங்கள் மேல் வரப்போகிறது. தேவ தயவு உங்க மேல வந்துருச்சுன்னா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களை எதிர்த்து நின்று உங்களை அடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்களால யாரால எதுவுமே பண்ணவே முடியாது. தேவனுடைய தயவு உங்களை எல்லாவற்றிலும் மேலே கடந்து வெளியே கொண்டு வரும். கர்த்தர் இதுவரைக்கும் இருந்ததை விட இனி கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் வைக்க போகிற இடம், உயர்த்த போகிற இடம், செய்ய போகிற நன்மை, கிடைக்க போகிறதான் ஆசீர்வாதம். தேவன் இதுவரைக்கும் பார்க்காத தேவனுடைய வல்லமையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிங்க, 10 வசனம் வரைக்கும். சீக்கிரம் வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிறது. நல்ல கவனிங்க. முதல்ல புத்திர சுவிகாரம் நமக்கு தேவன் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருபையின் ஐஸ்வர்யம் வருது. பாருங்க, தயவு வந்த உடனே எல்லாம் வருது பாருங்க தானாவே. அடுத்தது கிருபையின் ஐஸ்வர்யம் வருது, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு வருகிறது, அடுத்தது மீட்பு வருகிறது, அடுத்தது பாருங்க கிருபை வருகிறது. 8வது வசனம். அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் பெருக பண்ணினார், பெருகுகிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 9வது வசனம். காலம் நிறைவேறும் பொழுது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை. அல்லேலூயா. அவர் உங்க மேல வச்ச தயவே ஒரு சீக்ரெட். ஏன் தெரியுமா? யாருக்கும் இல்லாத ஒரு தயவு உங்களுக்குன்னே கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்காகவே அதை சீக்ரெட்டா வச்சிருக்கிறார். நீங்க ஒரு பெஸ்டானது என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைக்குன்னு எடுத்து வைப்பீங்க இல்லையா? எப்பவுமே அது எதுவா இருந்தாலும் அதுல பெஸ்டானதை எடுத்து முதல்ல உங்க பிள்ளைக்குன்னு வச்சிருவீங்க. அப்புறம் வரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுப்பீங்க இல்லையா? ஆனா பெஸ்ட் யாருக்கு தான் எடுத்து வைப்பீங்க? உங்க பிள்ளைக்கு தானே எடுத்து வைப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நோவாக்கு தயவு கிடைச்சது, மோசேக்கு தயவு கிடைச்சது, ஆபிரகாமுக்கு தயவு, யோசேப்புக்கு தயவு, எல்லாருக்கும் கிடைத்தது. ஆனால் எல்லாருக்கும் இல்லாத ஹைலி ஃபேவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய ஒரு தயவு உங்களுக்காக மட்டுமே அவர் எடுத்து வச்சிருக்கிறாராம். என்ன காரணம் தெரியுமா? அவர்களை விட உங்க மேல அவர் வச்சிருக்கிற இரக்கம், கிருபை இன்னும் பெருசு. அதுக்கு காரணம் நீங்களை பிள்ளைகளாகும்படி முன்குறித்திருக்கிறாராம். அல்லேலூயா. அவர்கள் யாருமே என்னவாக முடியாது? பிள்ளைகளாக முடியாது. ஆனா நீங்க என்னவா முன்குறித்திருக்கிறாராம்? பிள்ளைகள் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாகவே, சகலவும்
கிறிஸ்துவுக்கு தேவன் சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் உடன் சுதந்திரவாளி. அப்படியானால் எல்லா மகிமைக்கும் நீங்கள் உரிமை உள்ளவர்கள், சொந்தக்காரர்களாக தேவன் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளை நீங்க. இனிமேல் நீங்க செய்கிற ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிற முறை வித்தியாசமா இருக்கணும். நீங்கள் தேவனை தேடி வருகிற நாட்கள், நேரம் இன்னும் அதிகமா இருக்கணும். எல்லாரை விட நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் இன்னும் எனக்கு எப்பவுமே நிறைய பேர் அப்படின்றத விட இருக்கிறவர்களை என்னவா செய்யணும், நம்ம இன்னும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி தானே முக்கியம். அல்லேலூயா. அப்படிதான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளியேற பெற்ற கற்களாக மாற வேண்டும். ஏன்னா உங்க மேலே வச்சிருக்கிற தயவு அவ்வளோ பெரிய தயவு. அல்லேலூயா. உங்களுக்கான குறித்த நேரம், அல்லேலூயா, உங்களுக்கான காலம், உங்கள் நேரம் வந்துருச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்தில், தெரியுமா? எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் காட்டுறேன் யாருன்னு. அல்லேலூயா. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமா? அது எப்படி? அது என்னது? யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். யானைக்கு மணி கட்டுறது அது ஒரு காலம், பூனைக்கு மணி கட்டுறது அது ஒரு காலமா? என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்லுவோம் பொழுது ஒருத்தவங்களை இரா எனக்கு ஒரு காலம் வரும்டா, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி கடந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி வந்திருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் ரொம்ப மனமுடைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இது உங்களுக்கான நேரம், உங்கள் சார்பிலே நான் வருகிறேன். தேவ தயவு உங்கள் மேல் கடந்து வருகிறது. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து பரத்தினுடைய நன்மைகளினாலும் பூமியிலுடைய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய தயவு எல்லாத்துக்கும் மேல இயேசுவே இந்த பூமியில பிறந்த பொழுது அவருக்கும் என்ன கிடைத்ததா? தேவ தயவு அவருக்கும் கிடைத்ததா? மனுஷருடைய தயவு அவருக்கும் கிடைத்தது. மரியாளுக்கு தேவனுடைய தயவு கிடைத்தது. ரூத்துக்கு தேவனுடைய தயவு. எஸ்தருக்கு தயவு. ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அல்லேலூயா. இப்பெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்க, சாதாரணமான ஆளே கிடையாது. யார் தேவ தயவை பெற்றார்களோ அவங்களாம் சாதாரணமான ஆளே இல்லை. ஒன்று யோசேப்புக்கு ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. சிறைச்சாலையில் இருந்தவனை என்ன செய்தார்? சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார். அது போலத்தான் உங்கள் வாழ்க்கையில நீங்க அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு போங்க, அவர் வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட எங்க போனாலும் போங்க, அவர் நடத்துற பாதையில நடந்து போங்க. எப்பொழுது அவர் நினைச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, அவர் வசனத்தை வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அவர் வாயில வார்த்தையை சொன்னா போதும், விசுவாசத்தோடு சொன்னா போதும். நீங்க சொல்றது நிறைவேற்றுறது அவர் வேலை. அதுக்குத்தான் கர்த்தர் அவர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வசனத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்? தம்முடைய சித்தத்தை, ரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தினாராம். என்ன அந்த சித்தம்? 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. காலங்கள் நிறைவேறும் பொழுது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்கிற காலம் நிறைவேறும் பொழுதுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி காலம். இதுதான் கடைசி காலமே. அப்போ இந்த காலம் நிறைவேறுகிறது, கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், தி காட் கிரேட் பிளான் ஆஃப் காட், மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாராம். அது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் என்னவாகணும்? கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்கு? பரலோகத்தில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதுவும் வேற என்ன இருக்கு பரலோகத்தில்? நமக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் இல்லை, இன்னும் நிறைய இருக்கிறது. பூமியில் இருக்கிறவைகள் என்னென்ன? மனுஷர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஈவன் நமக்கு இன்னும் பிசாசு இங்கே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? அல்டிமேட் காட்ஸ் பிளான் அப்படி என்னன்னு சொன்னா, பரலோகமோ பூமியோ ரெண்டு என்ன ஆயிடணுமா? இயேசுவின் மூலமாக ஒன்றாக்கப்பட வேண்டும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய ஃபைனல் திட்டம் இதுதான், கடைசியா நிறைவேற போகிற திட்டம் இதுதான். தேவன் வந்து இந்த பூமி ஆளுகை செய்யும் பொழுது பரலோகத்தை தனியாகவும் பூமியை தனியாகவும் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பரலோகம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் பூமி. ஏன்னா யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறது? 1000 வருடம் அவர் ஆளுகை செய்யும் பொழுது பரலோகத்தை பூமியில பார்க்கலாம், பூமியிலேயே பரலோகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்காக தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த தேவனுடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை, அவருடைய தயவுள்ள சித்தத்தை அப்படி என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். தேவன் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை தியானிப்போம்.